திருவடி நேயர்களுக்கு நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம், திருவடி சரணம். இன்று நவராத்திரியினுடைய 4வது நாள். இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை நாம் ரோகிணியாக நினைத்து 5 வயது பெண் குழந்தையாக நினைத்து வணங்க வேண்டும். இன்றைய தினம் மகாலட்சுமிக்கு சாற்றக்கூடிய மலர் ரோஜா, தாமரைப்பூ, ஜாதிமல்லி ஆகியவற்றை நாம் சாற்றலாம். நவராத்திரி 4ஆம் நாள் இன்றைய தினம் போடக்கூடிய கோலம் அக்ஷதையால் ஆன படிக்கட்டு வகையான கோலத்தை நாம் போட வேண்டும். அடுத்ததாக நெய்வேத்தியம் என்று சொல்லுகின்ற பொழுது பால் பாயசம், பட்டாணி சுண்டல், கதம்ப சாதம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக கொடுக்கலாம். இன்றைய ராகம் பைரவி. நிறம் அம்பாளுக்கு சாற்றக்கூடிய புடவையினுடைய நிறம் கருநீலம். அடுத்ததாக மகாலட்சுமியை நாம் வணங்குகின்ற பொழுது நமக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது கடன் தொல்லை தீரும், செல்வ கடாட்சம் உண்டாகும். ஒரு வீட்டில் கல்யாணம் ஆன உடனே முதல்ல ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்லுவாங்க? அந்த வீட்டில் மகாலட்சுமியே பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் பெண் குழந்தைகள், பெண்களை நம்ம மகாலட்சுமியாக பாவிக்கக்கூடிய அந்த பாங்கு நம்ம தொன்று தொட்டு வரக்கூடியது. அடுத்ததாக ஒரு வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுபோல் மகாலட்சுமி தாயாருக்கு அவ்வளவு சிறப்பு. பொறுமை, நிதானம், நிம்மதி ஆகியவற்றையெல்லாம் தரக்கூடியவள் மகாலட்சுமி தாயார். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு தண்ணீர் கொடுத்து உபசரிப்பதும் குங்குமம் கொடுத்து அனுப்புவதும் இதில் முக்கியமான ஒரு பங்கு. நவராத்திரிக்கு என்று இல்லை, எப்போ வீட்டுக்கு பெண்கள் வந்தாலும் அவர்களுக்கு குங்குமம் கொடுத்து உபசரிக்கலாம். இன்றைய தினத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு சகல சௌபாகியங்களும் பெற வேண்டும் என்று இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு பதிவில் சந்திப்போம். குரு வாழ்க, குருவே துணை, குருவடி சரணம், திருவடி சரணம்.